உனக்கு ஒன்னும் ஆகாது தமிழு. எழுந்திரு தமிழு, எழுந்திரு தமிழு. கண்ணத்திர தமிழு, என்ன விட்டுடாத தமிழு. எழுந்திரு தமிழு. கார வாங்கி குடுத்துட்டு, இங்க சேதுவும், கருப்பும் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. மாமா அப்படின்னு ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. மாப்பிள, ம் எப்படியோ புள்ளைங்களுக்கு குடுக்குறியோ, இல்ல பொண்டாட்டிக்கு குடுக்குறியோ. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? நான் என் புள்ளைங்களுக்காக தான் கார் வாங்கி குடுத்தேன். இப்படிலாம் பேசாதீங்க மாமா. விடு மாப்பிள, விடு விடு. புள்ளைங்க மட்டுமா வண்டியில போகுது? என் தங்கச்சியும் தான் வண்டியில போகுது. அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அப்படியே, மாமா எனக்கு இப்பதான் மாமா நெஞ்சே நிறைஞ்சு போயிருக்கு. என்ன நெஞ்சு நிறைஞ்சு போயிருக்குங்கிறாரு அப்படின்னு கிட்டக்க வந்து, மாமா அப்படிங்கல வாய்ஸு. என்ன மாமா, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா ஐஸ்வர்யா காதுல வாங்கலங்க. ஆனாலும் போட்டு வாங்குறாளாம். கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டாளா? சரி கேட்டதுக்கு அப்புறம் இனி என்ன அப்படின்னுட்டு, இல்ல தமிழ்ச்செல்விக்கு கார் பிரைஸா விழுந்திருக்கு. அதான் எப்படியோ பாவம் அந்த பிள்ளைங்கள ஆட்டோவுல கூட்டிட்டு பஸ்ல போயிட்டு வரால. இந்த கார் கிடைச்சது சந்தோஷம் தானே. அத பத்தி தாம்மா பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ, கார் விழுந்திருக்கா பரிசா? என்னம்மாமா இவளுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இப்படி கிடைக்குது அப்படிங்கல. நமக்கு என்னம்மா அத பத்தி. கார் இருந்தா நம்ம புள்ளைங்க போகுது. இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை காமிக்கிறாங்க. அப்படி கார் வாங்கின வாக்குல பரிசோட இருக்கு. ஏய் ஆமா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா இந்த பேப்பரை நான் வச்சுக்கிறேன். சரி வச்சுக்கோ அப்படின்னு அவங்க வேலைக்கு போயிடுறாங்களா. இங்க ஐஸ்வர்யா பாக்குது. ம் எனக்கு என்னமோ இது சரியா படலையே. என்னவா இருக்கும்? இவளுக்கு காரு திடீர்னு பரிசு கொடுத்துட்டாங்களா? இல்ல என்ன புரியலையே அப்படிங்கல. வேக வேகமா போகுதுங்க அவங்க ஆன்ட்டி கிட்ட. ஆன்ட்டி ஆன்ட்டி என்னடி என்ன? அவங்க சித்து வந்துட்டு வேகமா கேட்க, ஈஸ்வரி என்னம்மா இங்க பாருங்க ஆன்ட்டி அப்படின்னு காமிச்சா, எல்லாரும் அப்படியே ஈன்னு பல்ல அப்படி காமிச்சிட்டு விளம்பரம் பல்பொடி விளம்பரத்துக்கு இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குதுங்க. அப்படியே செம்ம காண்டாகுது. என்னது கார் வாங்கியிருக்காளுகளா? எனக்கு அப்படியே ஆட்டமா இருக்கே. ஆமா இது எப்படி, யாருக்கு எப்படி, உனக்கு எப்படி இந்த பேப்பர்? சேதுபதி மாமா தான் கொடுத்தாரு. சேதுபதி குடுத்தானா? இது வாங்குனத அவனா சந்தோஷப்பட்டுக்கிட்டான்? ஆமா ஆன்ட்டி அவ்வளவு சந்தோஷமா இப்பதான் நெஞ்சே நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாரு. நெஞ்சு நிறைஞ்சிருக்க அளவுக்கு இவன் என்ன பண்ணா? என்னமோ இவனே வாங்கி கொடுத்த மாதிரி. உடனே சித்ரா வந்துட்டு, அம்மா ஒருவேளை பரிசு குடுக்குற மாதிரி தம்பி எதுவும் வாங்கி கொடுத்திருப்பானா? ஏய் இருந்தாலும் இருக்கலாண்டி அப்படின்னு நல்லா பாக்க, இங்க பாரேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி லாஸ்ட்ல கருப்பும் சேதுவும் நிக்கிறாங்க சின்ன உருவமா. இங்க பாருமா, பாரு பாரு. ஏய் புரிஞ்சு போச்சுடி. அப்ப இவன் தாண்டி வாங்கி கொடுத்திருக்கான். ஆமாம்மா. அவ்வளோ எவ்வளவு கொழுப்பு இருந்தா இது வாங்கி கொடுத்துப்புட்டு இவன் அப்படியே கார் பரிசு விழுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானா? அடியே உனக்கு வெக்கமா இல்ல? இவள சும்மா விடக்கூடாது. வாங்க 3 பேரும் போயிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கிளம்ப, ஐயோ ஆண்டி அப்படிலாம் போகாதீங்க ஆண்டி. ஏன் ஏன் ஐஸ்வர்யா போனா என்ன? அவள மானத்தை கெடுக்கணும். ஐயோ ஆண்டி அதெல்லாம் போனா ரொம்ப சண்டை வரும், பிரச்சனை வரும். அப்புறம் மாமா என்கிட்ட தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிடுவாரு. உன்கிட்ட மட்டுமா சொன்னா? பேப்பர்ல வந்திருக்குமா, உலகத்துக்கே தெரியும். அத பார்த்து நான் வந்தேன்னு சொல்லிக்கிறேன். அதெல்லாம் நமக்கு ஏமா தேவையா? அங்க பார் பின்னாடி இருக்கத என் மாமன் இருக்கான் பார், அவன் தாண்டி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு காரை கையோட புட்டிங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கல. சித்ராவும் ஐஸ்வர்யாவும் எல்லாருமே அப்படியே வேணாமான்னு கேக்குறாங்க. சரி விடு. அப்புறம் இந்த இந்த இதை விட்டுரு, காரை பிடுங்க வேணாம். ஆனா அவ இந்த உலகத்துல இருக்கப்படாது. இந்த உலகத்தை விட்டே போகணும். அதுக்கு என்ன பண்றது? ஆமா ஐஸ்வர்யா கார் எப்படி அவ ஓட்டுவா? அதையும் அந்த கருப்பு சொன்னுச்சு. நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவளே தங்கச்சியே சைக்கிள் வண்டி ஓட்ட கத்துக்க போறானா? என்னது கார் ஓட்ட கத்துக்க போறாளா? அதுவும் சேதுதான் கத்து கொடுக்க போறானா என்ன? அதெல்லாம் முடியுமா? டிரைவிங் ஸ்கூல்ல போய் கத்துக்க போறா. ஐ நல்ல ஐடியாவா இருக்கே, சூப்பர். என்ன ஆண்டி என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு இனிமே சக்கலாத்திய பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா டிரைவிங் கத்துக்க போறால, நமக்கிட்ட இல்லாத ஆட்களா என்ன? சரி சரி இரு அப்படின்னு போனை போடுதுங்க. அங்க பார்த்தா, அக்கா சொல்லுங்க அக்கா அப்படின்னு அவன் சொல்ல, உங்ககிட்ட டிரைவிங் கத்துக்கிறதுக்கு தமிழ்ச்செல்வின்னு ஒரு பொண்ணு வந்துச்சா? சொல்லுங்க வந்துச்சா? ஆமாம்மா இப்ப கூட தான் எடுத்துட்டு போயிருக்காங்க கிரவுண்டுக்கு அப்படிங்கல. சூப்பர். அப்புறம் அவளை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு உங்க டிரைவரை வெளில போக சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா? உனக்கு டிரைவிங் கிளாஸ் உனக்கு இந்த இது வச்சு கொடுத்தது நான் தானே? ஆமாக்கா. என்னக்கா அதுல? அவ இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. எனக்கு இந்த உதவி பண்ணுவியா பண்ண மாட்டியா? அக்கா நீ சொன்னா என்ன வேணா கேட்பேக்கா. சரிக்கா அப்படின்னு சொல்ல, அக்கா அப்படின்னா நானே போயிடுறேன்க்கா அப்படிங்கிறாங்க. நல்ல ஐடியா. வேணாம் வேணாம் நீ அவன்கிட்ட சொல்லிட்டு வெளில வான்னு போன பேசி அவனை வெளில வர சொல்லிரு. சரிக்கா டவர் கிடைக்கல டவர் கிடைக்கலன்னு வெளில பேச சொல்லு. அவ ரோட்ல நிக்கணும், வண்டியை விட்டு நாங்க ஏத்திடுறோம் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அந்த ஆளுக்கு போன போட்டு, டேய் எங்கடா நிக்கிறீங்க? கார் ஓட்ட கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பாஸ் அப்படிங்கிறாங்க. நீ வண்டியை விட்டுட்டு டேய் கேட்க மாட்டேங்குதுடா. ஹலோ ஹலோ என்ன பாஸ்? மேடம் தமிழ்ச்செல்வி மேடம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவர் பாட்டுக்கு அப்படியே பேசிக்கிட்டே அங்கிட்டு போறாரு. அப்ப பார்த்தா ஏன்னா கொஞ்சம் கூட தெரியக்கூடாதான். அதனால தள்ளி போயிட்டு அங்கிட்டு போயிட்டு சொல்லுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க. இங்க பார்
பேசாம நீ பாட்டுக்கு இருக்கிற. அவன் பாட்டுக்கு வண்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாய்ங்க. அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா அங்கிட்டு டீ கடையில நின்று தாங்க பேசிட்டு இருக்காங்க. டீ கடையில அப்ப நிக்கிறாரு நம்ம சேது. பார்த்தோன்னே ஆடி போறாரு. "என்னது? அந்த தமிழ்ச்செல்விய தூக்கிர்றேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொன்னோனே, "தமிழ்ச்செல்விய தூக்குறாளா?" அப்படின்னு கொஞ்சம் தள்ளி பார்க்குறாங்க. அங்க காருக்குள்ள உட்கார்ந்திருக்கு தமிழ்ச்செல்வி. அங்க இருந்து ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. ஐய்யய்யோ! என்ன பண்றது? அப்படின்னு என்ன பண்றாரு சேது, தமிழுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. சேது ஃபோன் பண்ணோனே, "ஏன் இந்நேரத்துல நமக்கு அடிக்கிறாரு?" அப்படின்ட்டு ஃபோன எடுத்து, "ஹலோ என்ன?" அப்படிங்கிறாங்க. இப்பல்லாம் எடுத்தோனே பேசிர்றாங்க. என்னன்னு கேட்கறாங்க. இல்லன்னா, "ஏன் பண்ணீங்க? எதுக்கு பண்ணீங்க?" அப்படிதான் அந்த புள்ள கேட்கும். "தமிழ்ச்செல்வி சீக்கிரம் வெளில வா! தமிழ்ச்செல்வி சீக்கிரம் வெளில வா!" அப்படிங்கிறாங்க. "ஏன்? என்ன?" "ஐயோ! நீ வா! உனக்கு ஆபத்து காத்திருக்கு. சீக்கிரம் வா வெளில. உனக்கு வண்டி வருது வேகமா." கரெக்ட்டா வருது. திரும்பி பார்க்குறாங்க. ஒரு நூல் இல்ல. டக்குன்னு கதவ திறந்துட்டு, அம்மாடின்னு அதுக்குள்ள அப்படியே கீழ உருண்டுறாங்க. இவரும் ஓடிர்றாருங்க. கீழ விழுக, இவங்க போய் தாங்கி பிடிக்க, 2ம் அப்படியே விழுகுது. டமால்னு வண்டி மேல லாரி மோதிட்டு போகுதுங்க. வண்டி மட்டும் தாங்க போகுது. ஆனா, அவைங்களுக்கு அந்த கூறுகட்ட குக்கர்களுக்கு தெரியல. வண்டி மோதிட்டு போயிருதா, போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றாய்ங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாய்ங்க. சூப்பர் அப்படின்ட்டு ஈஸ்வரிக்கு என்ன பண்றாங்க, ஃபோன் பண்ணி லாரிக்காரங்க, "அக்கா தீர்த்தாச்சுக்கா, ஸ்பாட் அவுட்டுக்கா, வண்டி நஞ்சிருச்சுக்கா" அப்படி சொல்ல, "சூப்பர்டா, தேங்க்யூடா. உனக்கு உன் வீடு தேடி பணம் வரும். பரவால்லக்கா, நீ சொன்ன மாரி தந்துருவக்கா" அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன் என்ன பண்றான், ஐய்யய்யோ! அந்த கார் ஓட்ட கத்துக்கிட்டானே, அவன் என்ன பண்றான், "நல்ல வேளை தப்பிச்சான்டா சாமி" அப்படின்ட்டு, "அண்ணே, பாஸு" அப்படின்னு ஓனருக்கு ஃபோன் பண்ணிட்டு நடந்தத சொல்ல, "என்னடா சொல்ற? ஆமா, வண்டிய நொறுக்கி அள்ளிட்டு போயிட்டாய்ங்க" அப்படி சொல்ல, சரி, சரி, பரவால்ல, சந்தோஷம். அண்ணே அப்புறம் இன்னொன்னு, டேய் நீ போடா, வண்டி மோதிச்சுல, நீ எங்கேயாவது போய் இரு, அப்புறம் பார்த்துக்கலாம்." "அண்ணே, அண்ணே" அப்படிங்கையில ஃபோன வச்சுர்றாங்க. ஏன்னா, அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சுன்னு சொல்லங்காட்டியும், அதாவது அந்த பொண்ணுக்கு நல்ல வேளை ஒண்ணும் ஆகலன்னு சொல்லங்காட்டியும் வச்சுர்றாய்ங்க. இங்க ஈஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தா உள்ளுக்குள்ள பாட்ட போட்டு ஆலுமா, டோலுமான்னு ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. கருப்பு பார்க்குறாங்க, மலரும் பார்க்குது. "என்ன பாட்டு சத்தம் ஒரே ஓவரா இருக்கே" அப்படின்னு கதவ தட்டுனா சாத்தியிருக்கு. ஓட்ட வழிய பார்த்தா கும்மாளம் போட்டு ஆடுதுக. மலரும் கருப்பும் பேசுறாங்க. "என்ன நடந்துச்சு இவளுக்கு இப்படி சிரிக்கிறாங்க?" இங்க பார்த்தா சேது வராரு. இங்க சேது தமிழ்ச்செல்விய தூக்கிர்றாருங்க. தூக்கி "ஒண்ணிலே தமிழு" அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆடி போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. "எப்படிங்க? எப்படி?" அப்படிங்கல. இங்க தான் நின்னுகிட்டு இருந்தான். எங்க அவன காணோம்." இங்க தான் ஓடுறான், ஓடுறான்." பிடிக்கிறாங்க, ஓடி பெரட்டுறாங்க. ஆனா ஓடிர்றாங்க. எல்லாமே ஒரே நேரத்துல இதெல்லாம் நடக்கிறது தாங்க. அவன் தப்பிச்சு ஓடிர்றான். அப்புறமா தமிழ்ச்செல்விட்ட வராரு. "தமிழு உனக்கு ஒண்ணும் இல்லையே?" "எனக்கு ஒண்ணும் இல்ல. சின்ன சின்ன கிராய்ப்பு தான்" அப்படிங்கிறாங்க. கைய பார்க்குறாரு. ஐயோ! என்னது? அப்படின்னு வேக வேகமா டக்குன்னு வாயில எச்சி தொட்டு தாங்க வைக்க தோணுது. எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையில அதாங்க நான்லாம் பண்ணியிருக்கேன். சின்னதா உராப்பு வந்துட்டாலும் இப்ப கூட இப்பவும் அப்படிதான் நான் பண்ணுவேன். லைட்டா டக்கு டக்குன்னு எச்சி தொட்டு தான் வைக்க சொல்லுது. அது என்னமோ பவர் இருக்காங்க எச்சிக்குன்னு சொல்லுவாங்க. அவன் ஃபோன்ல தமிழ்ச்செல்விய போட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாமா. அதனால தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. "என் உயிர 2வது வாட்டி காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி" அப்படின்னு கையெடுத்து நன்றி சொல்றாங்க. "விடு தமிழு, ஏன் இப்படிலாம் பேசுற? இல்ல அன்னைக்கு என் குழந்தைங்களையும் என்னையும் 3 உசுர காப்பாத்துனீங்க. இப்ப மறுபடியும் என் உசுர எனக்கு உசுரு குடுத்துருக்கீங்க. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் இல்ல. நீ ஆஸ்பத்திரி கிளம்பு" அப்படிங்கிறாங்க. "இல்ல நான் வரல." "அட கிளம்புமா" அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாருங்க. போயிட்டு கை, கால்லாம் சிஞ்சர் வைக்கிறாங்க. "ஒரு தடுப்பூசி ஒண்ணு போட்டுருங்க" அப்படிங்கிறாங்க. வலி வராத ஊசி, ஜுரம் வராத ஊசி எல்லாத்தையுமே போட்டு விட்டுறாங்க. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒரு மாரியா இருக்குங்க. எனக்கு கண்ணு முன்னாடியே நடந்தது. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அடுத்து காவல்துறை வந்துடுறாங்க. வந்துட்டு சிசிடிவி கேமரா வச்சு பார்க்குறாங்க. எங்கெங்க ஓடுனான்னு பார்த்தா, அவன் ஓடுற இடமெல்லாம் கேமரா கரெக்ட்டா பதிவாயிருக்கு. ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான். புடிச்சுடுறாய்ங்க. குப்புன்னு அள்ளி புடிச்சு கொண்டு போயிடுறாங்க. எங்க ஆஸ்பத்திரி இருக்காங்களோ அங்கேயே கொண்டு போயிடுறாங்க. போலீஸும் போயிருது. வாக்குமூலம் வாங்க பார்க்குறாங்க. அப்ப அவன்ட்ட சொல்றான், "எதுக்குடா நீ இறங்கி போன? ஓடுன" அப்படின்னு கேட்க, "எங்க ஓனர் தான் அப்படிலாம் சொன்னாருன்னு" சொல்ல, ஓனர போய் கொத்து அள்ளிட்டு வந்துடுறாய்ங்க. குக்கு புடியா அப்படியே குக்கு பாய்ச்சலா போய் அள்ளிட்டு வந்து கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. "அண்ணே நீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எதுக்கு எனக்கு இந்த இந்த விபத்துக்கு உங்களுக்கு காரணமா? சம்மந்தம் இருக்கா? ஐயா சேதுபதி ஐயா என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு கால்ல விழுந்து உண்மைய பூரா சொல்லிர்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் உங்க சின்னம்மா தான்ட்டு. செம்ம காண்டாகுறாங்க. அப்படியே என்னான்ட்டு கருப்புக்கு கால் பண்றாரு சேது. மாமா அங்க சின்னம்மா எல்லாரும் இருக்காங்களா?" "இருக்காங்களாவா? அவங்க இங்க இல்லப்பா." "என்ன சொல்றீங்க?" "அவங்க கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா. என்னன்னு தெரியலையா. ஒவ்வொரு டப்பாங்குத்து பாட்டா போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. என்னையா என்ன நடந்துச்சு அதுகளுக்குன்னு தெரியல." "ஓ! அப்படியா? அதுக்கான காரணம் எனக்கு தெரியும். வைங்க" அப்படின்ட்டு, "தமிழு இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். போலாமா? வீட்டுக்கு வருவியா? அதுங்க 3யும் சும்மா விடக்கூடாது" அப்படிங்கிறாங்க. "கண்டிப்பா நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க." அடடடடடா! 2 பேரும் கைய பிடிச்சுட்டு வண்டியில ஏறி சும்மா கெத்தா மாஸா வர்றாங்க. வந்து சர்ருன்னு வந்து நிக்குது. மலரும் கருப்பும் பார்த்துட்டு ஆடி போறாங்க. கார விட்டு இறங்கி வந்தோனே கண்கொள்ளா காட்சியா இருக்கேன்னு நெனச்சுட்டு இருக்கையில, "சின்னம்மா! சின்னம்மான்னு" கத்த, கதவ தொறந்துட்டு ஓடிட்டு வராங்க. "என்னாச்சு?" அப்படிங்கையில, என்ன இவளும் அவனும் வராங்க. கைய பிடிக்கிறாங்க. "வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு வாராரு. கரெக்ட்டா வாசல் வரைக்கும் தான் உள்ளுக்கு போகல. "வா தமிழு வா." "இல்ல நான் வரல." "ஐயோ! ப்ளீஸ் தமிழ் வா." "இல்ல நான் வரல. அதுக்கான கணக்கு வழக்கெல்லாம் தீர்க்கிற நாள் இருக்கு. இப்ப நான் வரல. அவளுகள வெளில வர சொல்லுங்க." அப்படிங்கையில,
சின்னம்மா வெளில வாங்க அப்படின்னோடனே வெளில வராங்க. வெளில வந்த கையோட என்ன போட்டு தூக்கியாச்சுன்னாங்க. கால பாக்குது. என்ன பேயின்னு நினைச்சு பாக்குறீங்களா? பேயெல்லாம் இல்லடி. நான் அதை விட பிசாசுடி அப்படின்ட்டு வெளில வா, வெளில வா. ஐயையோ! இவ நிக்கிற வேகத்த பார்த்தா வெளில போனா நம்ம சிக்கி சின்னாபின்னம் ஆயிருவோம் போல இருக்கே! பிச்சு பெடல் எடுத்துருவா போல இருக்கே! என்னப்பா சேது? சின்னம்மா அவ கூப்பிட்டாளா? தமிழுகிட்ட போய் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. ராஜாங்க மோகனம் என்னையா என்னையா அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் பேசாம இருங்க அப்படின்ட்டு போறீங்களா இல்லையா? இல்ல சேது எதுக்கு? போங்க அப்படிங்கல கரெக்ட்டா வந்து என்ன தமிழு? பலார்ன்னு தமிழுன்னு முடிய கூட விடல. சப்பு சப்பு சப்புன்னு அடி குடுக்க, ஏய் எங்க அம்மாவ ஏன் அடிக்கிற? உனக்கும் தாண்டி குடுக்கணும் சிறுக்கி மவளே அப்படின்னு சப்பு சப்புன்னு அடிக்க, ஐஸ்வர்யா வந்துட்டு ஏய் எங்க ஆண்டியும் ஏன் சித்ராவையும் ஏன் அடிக்கிற? உனக்கும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாத்துறாங்க 3 பேத்தையும். என்னாச்சு என்னாச்சுன்னு பார்த்தா ராஜாங்க கேட்கிறாரு. என்னப்பா ஆச்சுங்கயில நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சேது நான் இல்லப்பா. என்னது நீங்க இல்லையா? சார் வாங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ் அந்த ஆள கூட்டிட்டு வராங்க. கார் ஓட்டுற அந்த ஓனர் இருக்காரு இல்லையா? கைய கட்டிக்கிட்டு அதாவது கை விலங்கோட வராங்க. பார்த்தோன்னே சித்ராவுக்கு பாத்ரூம் போயிருது. அட பயப்புள்ள மாட்டி விட்டானே! ஆக்சிடென்ட்டையும் ஒழுங்கா பண்ணல. என்னையும் மாட்டி விட்டானா? போச்சு ஜாலி முடிஞ்சுச்சு. வாய்ப்பில்ல ராஜா. இனிமே இந்த வீட்டு சோறு நமக்கு இல்லன்னு நெனச்சுக்கிறாங்க. என்ன நீ நெனச்சதெல்லாம் கரெக்ட் தான். வாய்ப்பே இல்ல. உனக்கு இந்த வீட்டு சோறு இல்ல. இனிமே காலிதான். போ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கட்ட ஒப்படைக்கிறாங்க. புடிச்சு தள்ளி விடுறாங்க. போலீஸுக்கு அப்படியே போலீஸ் மேலயே போய் ஒரு அம்மா மேல விழுகுது ஈஸ்வரி. ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. மாமா மாமா நான் எதுவுமே பண்ணல. இவன் பொய் சொல்றான். இவன் பொய் சொல்றான் அப்படிங்குது. பொய்யா சொல்றான். என்கிட்டயே அடி வாங்காத அப்படின்னு ராஜாங்க சொல்லல மோகன் என்ன பண்றாங்க? ச்சே பொம்பளையில நீங்க அடிக்க வேணாம் மாமா. நான் இருக்கேன் அப்படின்னு மோகனா இன்னைக்கு வரைக்கும் புள்ள பூச்சியா இருந்த ஆளு சும்மா புயலன பாஞ்சு சங்கு சங்குன்னு அடிக்குது. மலருக்கும் கோவம் வருது. அடி பாவி! ஏண்டி ஒரு 2 புள்ளைக்கு தாயிடி. அந்த 2 புள்ளையும் யாரும் இல்லாத பிள்ளையா போயிருக்குமே. தகப்பேன்னு இல்லாம, தாய் இல்லாம எப்படியா இருக்கும்? ஏன்டி இப்படி பண்ண? அப்படின்னு சும்மா இனிமே உன்னைய நானு வயசுல மூப்புலாம் பார்க்க மாட்டேன்டி அப்படின்னு சப்பு சப்புன்னு அடி குடுக்குறாங்க பாருங்க. குறும்பி கூத்தாடுது. தமிழ்ச்செல்வி அப்படியே பார்த்து நிக்குது. நீலாம் ஒரு பொம்பளையாடி. உங்க தொந்தரவு வேணும்னு தான் நான் போனேனே. என் உயிரை எடுத்துட்டு என் பிள்ளைகள இப்படி யாரும் இல்லாத பிள்ளைதையா யாக்க தெரிஞ்சீங்களடி அப்படின்னு வச்சு சாத்துறாங்க. சரிம்மா நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு கைது பண்ணி கூட்டி போறாங்க. ஐஸ்வர்யா சித்திரம் இல்ல இல்ல அப்படிங்கல. அப்புறம் சின்னம்மா இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லையா என்ன? அது வந்து அப்படிங்கல தெரிஞ்சு போச்சு 3 பேர் தான் கூட்டணி. இல்ல இவங்களுக்கு இல்ல அப்படின்னு சித்ரா சொல்லுது. அப்புறம் ஏன் 3 பேரும் சேர்ந்து கொட்டாட்டம் போட்டீங்க அப்படின்னு கருப்பு மலரும் சொல்ல பாத்துட்டானே. இல்ல நான் சந்தோஷமா இருக்கவும் அவங்க அவங்க கம்பெனி குடுத்தாங்க. ஓ கம்பெனி குடுத்தாங்களா? உண்மையிலே நல்லவங்களா இருந்தா ஏம்மா அப்படி பண்ணேன்னு உங்கள 2 சாத்து சாத்திட்டு என்ட்ட வந்து சொல்லியிருந்தா அவள இன்னைக்கு ஏத்துட்டு இருப்பேன். இல்ல சின்னம்மா, இல்ல சின்னம்மான்னு கூட சொல்லக்கூடாது. 3 பேரையும் அழைச்சிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் இழுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. 3யும் இழுத்துட்டு போக, இங்க தமிழ்ச்செல்வி கிளம்ப, தமிழு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு வசந்தி, பாட்டி எல்லாம் வந்துடுறாங்க. செல்லப்பாண்டிலாம், இல்ல நான் போறேன். தமிழு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. எல்லாம் இப்படி அவங்க தான் எல்லாம் குடி கெடுத்திருக்காங்கன்னு தெரியாம போச்சு தமிழு. என்ன மன்னிச்சிருங்கிறாங்க. முடியாது. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேங்கல்ல. புள்ள அழுகுது. மலர்கிட்ட இருக்க புள்ள. அப்படியே இந்த புள்ள துடிக்குது தமிழு. அக்கா கொண்டாங்க அக்கா அப்படிங்கல கொண்டாட போறாங்க. சேது உடனே நில்லு மலரு. தமிழ்ச்செல்வி உள்ளார வந்தா குடு. இல்லன்னா குடுக்காத. என்ன பாச போராட்டத்த டெஸ்ட் பண்றீங்களா? ஆமா அப்படிங்கிறாங்க. பரவால்ல 2 நாள்ல வரத்தானே போகுது. நான் பாத்துக்கிறேன். ஐயோ! இந்த திமிரு மட்டும் அடங்க மாட்டேங்குதே அப்படின்னு சேது நினைக்க அப்பதான் வருது. ஏன்டா அவளுக்கா திமிரு? நீ பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? எப்புட்றா அவ மறப்பா? வேணும்னா அவ வீட்டுக்கு வந்து அவ கால கழுவி குடி. அப்ப வேணா அவ மனசு மாறலான்னு பாப்போம் அப்படின்னு போக, அப்பதான் அப்படிங்கிற வாடா வீட்டுக்கு வாடா. அங்க வந்து கால புடி கைய புடி. இது கூட உனக்கு தெரியல. கூறுகட்ட குக்கர் அப்படின்னு அது பாட்டுக்கு போக, ராஜாங்கம் மோகனா சேது எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எப்படி கூடவே இருந்து இப்படி பண்ணிருக்குதுல. ஒரு உயிரை போக்குற அளவுக்கு என்ன 2 பிள்ளைகளுக்கும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர பிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சுறாரு. கடவுள் காப்பாத்திட்டாரு அவங்க அம்மாவ. என் பேர பிள்ளைங்க தாயிலா பிள்ளையா வளர்ந்துருக்குமே அப்படின்னு அழுகுறாங்க. சேது என்ன பண்றாரு? டப்புன்னு பிள்ளைய தூக்கிட்டு கிளம்புறாரு. என்னப்பா சேது எனக்கு ஒரு படபடப்பா இருக்கு. தமிழும் அதே மாதிரிதான் இருப்பா. நான் அவ கூட போறேனே அவளுக்கு உடம்பெல்லாம் காயமா இருக்கு. சரியா நீ போ அப்படிங்கிறாங்க. இவங்க ஆட்டோவுக்கு வெளியே நிக்கிறாங்க. சல்லுன்னு கொண்டாந்து காரை நிப்பாட்டுறாரு. கருப்பும் சேதுவும் வண்டியில ஏறுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல ஏறியா என்ன தமிழு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கிறாங்க. என்னடி நடக்குதுங்க வசந்தி அப்படின்னு அப்பத்தா பேசுது. என்னம்மா? ஆமாடி அவன் பொண்டாட்டிய உரிமையா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். இவளும் பட்டுன்னு பொட்டிப்பாம்பா ஏறி உட்கார்றா. அப்புறம் அவங்க பொண்டாட்டி புருஷன் தானே ஏறி உட்கார்றதுல என்ன இருக்கு? அங்க பாரு 2 பேத்தையும். இவங்க அப்படியே பொண்ண பாக்குறாங்க காயங்கள நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு இத காப்பாத்துனது நம்ம நம்ம சேது தானே. இவர் மட்டும் இல்லன்னா என்ன இருக்கும்? அப்படின்னு சேது வச்சக்கண்ணு வாங்காம பாக்குறாங்க. இவங்களும் அப்படியே அவங்கள பாக்க செம்ம ரொமான்ஸ் மேல தான் போயிட்டு இருக்கு போங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். இந்த கதைகள் புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்கள தெரிவிங்க. புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாண்டியன் ஸ்டோர் பாத்தீங்களா? கதிர் ராஜி ரொமான்ஸ் கேக்குறாங்க. சிந்து பெரிய ரொமான்ஸ் கேக்குறாங்க. அந்த மாதிரி கேட்டீங்கன்னா ரொமான்ஸ் மலையில நனைய ரெடின்னு சொன்னீங்கன்னா நான் நனைய வைக்க ரெடிங்க. ஓகே ஃப்ரெண்ட். தேங்க் யூ.